சார் ரியலான கொஸ்டின் உங்க மனசுல தோன்றதை சொல்லுங்க சார். என்ன இப்போ ஃபைனல் கொஸ்டின், இந்த வலி எல்லாம் சரியாயிரும் சார். இந்த வலி விரல் மரமரப்பு மூணும் சரியாயிரும். கழுத்து வலியோட சம்பந்தப்பட்டது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லைன்னா பிரேக்கியல் நியூராலஜியா டிஸ்க் பல்ஜோட சம்பந்தப்பட்டது. இதை தவிர என்ன சொல்ல வரீங்க? இந்த சுத்துற மாதிரி இருக்கு, அது ரெகுலரா இருக்கு. சுத்துறதும் இதோட சம்பந்தப்பட்டது. சரிங்களா? என் வீடியோலே பாத்தீங்கல்ல, இந்த சிம்டம் எல்லாம் இதோட தான் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன்லங்க, அது வரைக்குமே ஓகே சார். சுத்துறது போயிடும், வலி போயிடும், இதெல்லாம் போயிடும். அல்சரும் நான் உங்களுக்கு கேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கண்ட்ரோல் பண்ணியாச்சுல. மோரெல்லாம் அதிகமாக குடிங்க, தயிர் சேர்த்துக்கோங்க. இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. அல்சருக்கு நிறைய இருக்கு, பாத்துக்கலாம். சிட்ரிக் ஆசிட் அந்த இது லெமன் ஜூஸ் எல்லாம் குடிச்சிடாதீங்க, அது கூட கொஞ்சம் அல்சருக்கு இதுன்னு கேள்விப்பட்டேன். சரி, அல்சர் தவிர அல்சரை விட்டுருங்க. பிசியோதெரப்பி ரிலேட்டட் அவ்வளோக்கா கிடையாது, ஆனால் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் நான் அது கொஞ்சம் சொல்லி தரேன் உங்களுக்கு, நேச்சுரலான டிப்ஸ். இப்போ வேற என்ன முக்கியமான இது? பிபி டயபெட்டிஸ் இதுதானே எனக்கு இது கிடையாது. அந்த பயம் போயிடுச்சு. ஏன்னா அதை விட்டு நம்மளுக்கு அது கிடையாது. 130ங்கிறது கிடையாது கிடையாது கிடையாது. ஓ, இதா இந்த பெயின் போயிருங்க. இந்த பெயின் சூப்பர் நெக் பெயினோட சம்பந்தப்பட்டது. நெக் பெயினோட சம்பந்தப்பட்டது டோட்டலா போயிடும். இப்பவும் சொல்லிடுறேன், உங்களோட தலை சுத்தல், அப்புறம் இந்த இடத்துல வலிக்கிறது, இங்க வலிக்கிறது, லெஃப்ட்ல வலிக்கிறது, இதெல்லாம் நெக் பெயினோட ரேடியேட்டிங் பெயின். ஷியோரா சொல்றேன், சரிங்களா? அதோட தான் ரிலேட்டடு. ஸோ நெக் பெயினோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதனால அதை கண்டுக்க வேணாம். அப்புறம் விரல் மரமரப்பு இதெல்லாம் நெக் பெயினோட ரிலேட்டட், சரிங்களா? சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோ, ஜவ்வு வீங்கினது, ஜவ்வு விலகினது, இல்லை நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இதோட தான் ரிலேட்டடு. அப்போ என்ன வேற எதுவும் டவுட் இருக்கு? வேற ஏதாவது ரொம்ப வெயிட் தூக்குனா மட்டும் கொஞ்சம் வலி இருக்குங்க சார், இந்த சைடுல மட்டும். ஆமா, வெயிட் தூக்குனா வலிக்கிறது இதோட ரிலேட்டட். பூராமே சர்வைக்கலோட ரிலேட்டடுங்க. இது நீங்க நினைச்சா என் மாதிரி எடுக்கலாம், ஆனா எதுக்குங்க? அதான் கிளினிக்கலாவே டயக்னோஸ் ஆகுதே. அது தேவையில்லாம சும்மா அடிக்கடி அது மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு போகாதீங்க. இன்வெஸ்டிகேஷனுங்கிறது தெரியாத புரியாத ரேர் கண்டிஷன். ரொம்ப இது என்னமோ மாதிரி சிம்டம்ஸ் வேற மாதிரி தெரியுதே அப்படின்னு. இப்போ ஸ்பைனல் கார்டில் ஒரு கேன்சர் இருக்கிறதா டவுட் பட்டாங்கன்னா, ஒரு டாக்டர் டவுட் பட்டாருன்னா அவர் எடுக்க சொல்லுவார், சரியா? ஆனால் இது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடு, வெறும் பெயின், ஜஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா சரியாயிரும், போஸ்டரை சொல்லி கொடுத்தா சரியாயிரும், அந்த மாதிரி இருக்கு. அதனால டோட்டலாக க்யூர் ஆயிரும். இந்த பிரச்சனை தானே இப்போதைக்கு. இந்த பிரச்சனை டோட்டலாக க்யூரு. இந்த பிரச்சனைக்கு நான் இப்போ 7 நாள் டெய்லி 1 hour எக்ஸசைஸ் சொல்லி தரப்பவே, இடையில நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாட்ஸ்அப் வீடியோ காலில் ஏதோ நான் எடுப்போம் 95%. அதில் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸாக இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நானா இப்போ உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், நானா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துறேன். உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, அப்படி வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும், பிபி இல்லை, அது வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துறேன் நான், சரிங்களா? ஹெல்த் கான்சியஸ்னா என்ன, அது எந்த அளவுக்கு நீங்க இருக்கணும், அதெல்லாம் நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துறேன், சரிங்களா? இதெல்லாம் சும்மாவே நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துறேன், அவ்வளோதான். அது சொன்னால் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதுக்கு மேலே சார் அதை அலட்டிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. சார் என்ன ஜாப் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ்? சார் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்கில் ட்ரைனிங் வருமா சார்? ஆமா, லேடிஸ்க்கு அந்த ஃப்ரீயா டைலரிங். ஆமா கிளாஸ் எடுக்கிறது. ஆமா, நீங்க எடுக்கிறீங்க கிளாஸ், இவங்க எடுப்பாங்க சார், நீங்க எடுக்கிறீங்க. அதெல்லாம் சரியாயிடுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது சுத்தமா போயிடும், இந்த பிரச்சனை சுத்தமா போயிடும், அவ்வளவுதான். வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற எதுவும் அவ்வளவுதான். பிபி சுகர்லாம் இனிமேல் இல்லை. எதுனாலும் இனிமேல் என்ன கான்டாக்ட் பண்ணி கால், சார் இது மாதிரி ஆரம்பிச்சாருன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் பேசுறதுல சாருக்கு ஐயோ அவர் பேசிடுவாரு. நைட்டே பரவாயில்ல, ரிலாக்ஸா இருக்கு. ஆமா சார், 5 நிமிஷம் தான் பேசினேன், ரிலாக்ஸா இருக்குனாங்க. சாருக்கு உண்மையாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை, அது நான் கேட்டே கண்டுபிடிச்சிட்டேன் நான், சரிங்களா? நீங்க சொல்றது வச்சே தெரியுது இல்ல என்ன நடந்துச்சு. அவ்வளவுதான். இனிமேல் அதை பத்தி கவலைப்படாதீங்க, சுத்தமா சரியாயிடும். ஃபைனலா ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா இந்த இது கன்சல்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது சரியாயிடும். 7 நாள் மட்டும் ஆன்லைன்ல வந்துருங்க. இல்ல சார் மாறுறதுக்கு இங்க வரதான் பிரியப்படுவார்னா ஆஃப்லைன்ல வரலாம், ஆனா தேவையில்லை என்னை பொறுத்தளவுக்கு, சரிங்களா? எல்லாம் நேர்ல வந்தாலும் ஒண்ணுதான், அங்கேயும் ஒண்ணுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல வந்துருங்க. முடியாத பட்சத்துக்கு வேணா இங்க வாங்க, ஓகே, சரிங்களா?